Hello friends, welcome to favorite Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபேவரட்டான சமையல் ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல சிக்கன் 65 எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது வீட்லயே ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ரொம்ப ஸ்பைசியாவும் ரொம்ப டேஸ்டாவும் வரும். இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் சிக்கன் 65 செய்யறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துர்க்கேன். இதை இப்போ நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி போட்டுக்கலாம். 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதுல 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாத்தையும் சேர்த்து திரும்பவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு 1/2 ஹவருக்கு ஊற வச்சுக்கலாம். இப்போ கடாயில எண்ணெய் காய வச்சாச்சு. இப்போ சிக்கன் 1/2 ஹவர் மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ இதை எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா சவக்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வேகிற வரையும் கொஞ்சம் கலரி விட்டுக்கலாம். இப்போ இதை வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம அடுத்த சட்டையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா சிக்கனையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுல 3 கார்லிக் சாப் பண்ணி வச்சிருக்கேன், அது போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். இதோட 2 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதோட நம்ம பொரிச்சு வச்சிருக்க சிக்கனை போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பிளேட்ல சர்வ் பண்ண எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் சிக்கன் 65 தயாராகிடுச்சு. இது ஃப்ரைட் ரைஸ், வெஜிடபிள் ரைஸ், லெமன் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷன். ரொம்ப ஸ்பைசியாகவும் இருக்கும். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபேவரட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேவரட்டான ரெசிபிஸை ட்ரை பண்ணுங்கள். ஃப்ளேவரை என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.